ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு லன்ச் ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கரெக்டாக இந்த டைம் தான் நாங்கள் நியூசிலாந்து வந்தோம். மார்ச் 2 போல் வந்தோம். நாங்கள் வந்துட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. எங்கடா வந்தோம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. சரன்னு சீக்கிரமாக போயிடுச்சுங்க. இப்போ 1 இயர்க்கு அப்புறம் எங்களோட இது பார்த்தீங்கன்னா, எங்களோட எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு நல்லா அடாப்ட் ஆகிட்டு பசங்களாம் நல்லா செட் ஆகிட்டாங்க. நாங்களும் வந்து இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு சூப்பராக போயிட்டுருக்குங்க. லாஸ்ட் வீக் கூட மார்க்கெட்டில் வந்து ஒருத்தவங்க புதுசாக சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் வந்து நியூசிலாந்து வரீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லன்ச் வீடியோ தாங்க. மார்னிங் பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரி, நாங்களும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படியே சாப்பிட்டாச்சு. சரி, மார்னிங் வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த வெந்தயக்கீரை ஸ்டஃபிங் போட்டு சப்பாத்தியும் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா இதை குட்டியாக நறுக்கணும். கொஞ்சம் மசாலா மாதிரி செஞ்சுட்டு வெந்தயக்கீரை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு திரட்டுறதுக்கு ஸ்டாண்ட் மிக்சரில் தாங்க இப்போல்லாம் நான் பண்ணுறேன். இது வந்து நான் சிங்கப்பூரில் இருக்கப்போ வாங்கினது. அங்கே சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா நிறைய பேக்கிங் பண்ணுவேன். ப்ரௌனிஸ் நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து அந்தளவுக்கு கேக்லாம் நான் எதுவும் பண்ணலை, ப்ரௌனிஸ் தான் பண்ணுவேன். அதுவும் வந்து ஸ்டாண்ட் மிக்சர்லாம் தேவைப்படாது. இப்போ வந்து இந்த சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நிறையவே போட்டு நான் செஞ்சுருவேன், நைட்டுக்கும் சப்பாத்தி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் சப்பாத்தி கொஞ்சம் திரட்டிட்டு அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை ஸ்டஃபிங், எண்ணெய் கத்திரிக்காய். வெந்தயக்கீரையை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்து பொரியல் மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அதனால சப்பாத்தியில் நல்லா ஸ்டஃபிங் பண்ணி சப்பாத்தியோடு கொடுத்தா அது தெரியாமல் சாப்பிட்றலாம். இதை நல்லா பொடிசாக நறுக்கினா தான் வந்து இந்த சப்பாத்தியோட பெருசாக தெரியாது. நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அது மாவு பிசையும் போது இதை வதக்கி தான் நான் போட போகிறேன். வதக்கிட்டு அப்படியே நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வதக்கி வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 3 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் அந்த கீரையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கீரை வந்து கொஞ்சம் ஆறிட்டதும் இந்த மாவோடு சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வதக்கும் போதே கொஞ்சம் நிறைய எண்ணெய் போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் சால்ட்டும் இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டால் போதும். லோ ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபாஸ்ட்டில் வைப்போம். அப்போ நல்லா வந்து அழகாக சப்பாத்தி பதத்துக்கு நல்லா திரண்டு வந்துடும். இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கொஞ்சமாக ஸ்லோவாக வைப்போம். ஏன்னா வந்து மேலே மாவு அடிக்கும். அது ஃபாஸ்ட்டாக வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு அழகாக பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நமக்கு வந்து சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டி எடுக்கலாம். அதுக்குள்ளே நான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கூட்டி எடுக்கணும். கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து எல்லாம் கூட்டிட்டேன். இப்போ வந்து இதோட கொஞ்சம் வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து கொஞ்சம் நல்லா இடித்து போட்டோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காகவும் ஆகுங்க. எப்பயும் வந்து இந்த கத்திரிக்காய் இதில் வேர்க்கடலை போட்டால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்துட்ருக்கேன்.
கத்திரிக்காய் கிரேவியில் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இந்த வேர்க்கடலை வறுத்து இந்த மாதிரி வந்து ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து இதில் போட்டு ஆட் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா அழகாக திரட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசங்க வர்றதுக்குள்ளே செஞ்சுருந்தாங்க. கரெக்டாக ஒரு 3:45 அந்த மாதிரி வந்துடுவாங்க. வந்ததும் வந்து ப்ராப்பராக லஞ்சு சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு வந்து நான் மிக்சட் ரைஸ் அந்த மாதிரி கொடுத்து விட்ருவேன். வீட்டுக்கு வந்து தான் வந்து சுட சுட நம்ம செஞ்சு வச்சோம்னா அவங்க நான் நிம்மதியாக சாப்பிடுவானுங்க. லஞ்ச் என்ன அன்றைக்கி புதுசாக இருக்கு? மார்னிங் வந்து நம்ம ரைஸ் சாப்பிட்டோம்ல, அதனால இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, கடைசி சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். இது வெந்தயக்கீரை உள்ள ஸ்டஃப் பண்ணி. ஸோ நம்ம 2 பேருக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. பசங்க வந்து தான் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து வடை வந்து இது கருப்புளுந்து வடை. ஏன் சப்பாத்திக்கு வடை சாப்பிட்டா என்னவா? கத்திரிக்காய் இதில் வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து இடித்து போட்டிருக்கேன்ப்பா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஓகே, என்ஜாய் தி லஞ்ச். டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? சூடாக இருக்கு. கொஞ்சம் சால்ட் போடணும், அதர்வைஸ் சூப்பர்.